அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவிற்கும் வணக்கங்களும் நன்றிகளும். உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் வாய்ப்பளித்த ஸ்கை நார்வே மனவள கலைமன்ற அறக்கட்டளைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசன் அவர்கள் சுகமாக எழுந்தருளி இந்த சிந்தனையை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வேதாத்திரிய சிந்தனையின் தலைப்பு அறிவு தெளிய. ஒரு பணக்காரன் ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தானாம். வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தானாம். ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரர் பார்க்குறாரு அந்த பணக்காரர். அந்த பிச்சைக்காரர் என்ன பண்றாருன்னா, ஒரு குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய அந்த உணவ எடுத்து சாப்பிடுறாரு. அப்ப அந்த பணக்காரர் நெனச்சாராம், "தேங்க் காட் இந்த நிலையில நீ என்ன வச்சிருக்கல. என்ன நல்லா வச்சிருக்க. ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த பிச்சைக்காரர் இருக்காரு இல்லையா? அவரு ஒரு தெரு வழியா போறாரு. அப்போ அந்த தெருவுல அநாகரிகமா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர பார்க்குறாரு. அப்ப அந்த பிச்சைக்காரர் தனக்குள்ள சொல்லிக்கிட்டாராம். தேங்க் யூ காட் நீ எவ்ளோ என்ன ரொம்ப நல்ல நல்ல பெர்சனா படைச்சிருக்கீங்க. நீ இவ்ளோ கீழ்த்தரமானவங்களா என்ன படைக்கல. நான் நல்லவனா இருக்கேன். ஸோ எனக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க் யூ காட் அப்படின்னு சொன்னாராம். அந்த அநாகரிகமா நடந்துக்கிட்டாரு இல்லையா? அந்த நபர் அவரோட வீட்டுக்கு போற வழியில ஒரு நோயாளிய பார்த்தார். அந்த நோயாளிய மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த அநாகரிகமா நடந்துக்கிட்டாரு இல்லையா? அந்த பெர்சன் சொல்றாராம், "தேங்க் யூ காட். என் உடல நீ ரொம்ப நல்லா வச்சிருக்க. அவரு மாரி நான் இல்ல. இந்த நோயாளி எவ்வளோ கஷ்டப்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க பாரு. நீ அந்த மாரி என்ன வச்சிருக்கல. ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு சொல்றாரு. அந்த நோயாளி மருத்துவமனைக்கு போறாரு. அங்க இறந்த உடல பார்க்குறாரு. அப்ப அவரு சொல்றாரு, "தேங்க் யூ காட். நான் இன்னும் உயிரோட இருக்கேன். நீ என்ன உயிரோட வச்சிருக்க. ரொம்ப நன்றி" அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே கடவுள் கொடுத்தது அந்த அழகான உடல், உயிர். ஆனா, அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, மத்தவங்களோட கம்பேர் பண்றாங்க. அவங்கள விட நான் பெட்டரா இருக்கேன்ல, தேங்க் யூ காட். அவங்கள விட நான் நல்லா இருக்கேன்ல, தேங்க் யூ காட். அப்படிதான் நம்ம கம்பேர் பண்றோம். ஆனா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 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 அறிவ நம்ம செழிப்பா மாத்தணும்னா, நம்ப ஒரு உயர்ந்த பொருள வாங்கணும்னா தான் நம்ம நெனைக்கிறோம். ஆனா, அந்த உயர்ந்த பொருளாவே நம்ம மாறணும்னு நமக்கு நினைப்பது இல்லை. நாம் நினைப்பதில்லை. அந்த மாரி நினைவு வரணும்னா, நாம என்ன பண்ணணும்? அப்படி அந்த உயர்ந்த பொருளா ஒரு உயர்வான நிலைக்கு நான் மாறணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, மத்தவங்களோட கம்பேர் பண்ணாம, என்ன நானே உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஆ நாம என்ன பண்ணணும்? மத்தவங்களுக்கும் அந்த மாரி நமக்கு தெரிஞ்சவங்க, நல்லவங்களா இருந்தாங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா, நீங்களும் இந்த மாரி மேல வரணும்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன தெரியணும்? அப்போ நம்ம உடல்ல நோய்கள் போகணும். மனதுல கலங்கங்கள் போகணும். நம்ம உயிர மிக செழிப்பா வச்சுக்கணும். இதுதான் அந்த பணக்காரரு, அந்த ம் அ பிச்சைக்காரரு, அதுக்கப்புறம் ஒரு அநாகரிகமா நடந்துகிட்ட பெர்சன், அதுக்கப்புறம் ஒரு நோயாளி. இவங்கலாம் நெனைச்சது இதான். என் உடல்ல நோய் போணும், என் மனதுல கலங்கங்கள் போணும், என் உயிர நான் செழிப்பா வச்சுக்கணும், என் வாழ்க்கைய நான் நல்லா வச்சுக்கணும். இது அவங்களோட அல்டிமேட் எய்மா இருந்தது. நமக்கும் அத தாண்டி ஒரு அடி முன்னாடி வைக்கணும்னா, நம்மள சிறப்பா வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தெரியணும். பொதுவா நமக்கெல்லாம் அறிவு அப்படின்னு என்ன தோணும்? அறிவு அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்டா, பாமர மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒண்ண பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அததான் அறிவுங்கிறோம். அந்த அறிவு உண்மையா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நாம நம்புற மாதிரியா இருக்கணும். அப்பதான் நம்ம நம்புவோம் அந்த அறிவு இல்லையா? ஆனா, அடுத்து அந்த வேதாத்ரி மகரிஷி உண்மைன்னு ஒண்ணு சொல்றாங்க. உண்மைங்கிறது என்னன்னா, மாறாததா இருக்கும், நீடித்ததா இருக்கும், நிலைத்ததா இருக்கும், என்றுமே இருக்கும். அப்போ உண்மைங்கிறது இயற்கை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இயற்கையிலுமே ஒத்தது முரண்பட்டது அப்படின்னு 2 நிலைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மோட வாழ்க்கையில அந்த முரண்பட்ட நிலையை நீக்கி ஒத்ததை ஏற்றுக்கொள்வது, இந்த நிலைக்கு நம்ம வரோம் இல்லையா? இதுதான் அறிவின் தெளிவு. அறிவின் நிலையில் ஏற்படும் தெளிவுன்னு அரட்டந்தி மகரிஷி வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க. சோ இந்த அறிவில் தெளிவோடு நம்ம வாழறது தான் மிகச் சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஆ நிறைய விஷயங்கள் நாம முக்கியமா நம்மளோட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய, தெரிந்து வைத்திருக்க வேண்டிய நிறைய விஷயங்கள நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைவெளிங்கிறது தான் சுத்தவெளி. இறைநிலை அப்படின்னு நம்ம எத சொல்றோமோ, அது சுத்தவெளி தான். அந்த சுத்தவெளியில 4 தன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. வற்றாயிருப்பு,
பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4 தரங்கள் இருக்குன்னு அதுல குறிப்பிடுறாங்க. இறைநிலைங்கிறது இருப்பு நிலை. அதோட இயக்க நிலை தான் இந்த தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலுறும். இந்த 3 திறன்களா வருது. அப்ப சுத்தவெளியோட அந்த இறைநிலையோட தன்மாற்றம் இயங்கும் ஒரு நிலை தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல மொத்தமா 2 பொருள் இருக்கு. ஜடம், உயிர். உயிருள்ள பொருள், ஜீவன். அப்போ பிரபஞ்சத்திலிருந்து இந்த ஜடம், ஜீவன் என்ற 2 நிலைகள் இருக்கு. இந்த 2 நிலைகளுமே இந்த 4 தரங்கள் இருக்குங்கிறாங்க. தரங்கள் என்ன? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். எல்லாருகிட்டயும் இந்த 4 தரங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அதாவது இருப்பு நிலை, இறைநிலை. அதுலேருந்து வந்த எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அந்த இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த இயங்கிக் கொண்டே இருப்பதால் ஏற்படும் விளைவு தான் கூர்தல் அறம் அப்படிங்கிறாங்க. கூர்தல் அறம் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம நாம நல்ல செயல்கள் செஞ்சோம்னா, நன்மையான விளைவுகள் வரும். தீய செயல்கள் செஞ்சோம்னா, தீமையான விளைவுகள் வரும். இம்மி அளவு கூட பிசகாமல் இந்த விளைவுகள வெளிப்படுத்துவது தான் இறைநிலையின் செயல் விளைவு நியதியாகிய கூர்தல் அறம் அப்படிங்கிறாங்க. இத நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா, ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட மாறாது. நான் என்ன செய்றேனோ அதற்கான விளைவு எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இவங்க அடுத்து அந்த வேதாத்ரி மகரிஷி நமக்கு சொல்றாங்க. அவங்க நம்மளோட வாழ்க்கையோட ஜர்னி, நம்மளோட பிறப்பு எப்படி இருக்கு, அந்த இறைநிலையிலேருந்து நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத அழகா சொல்றாங்க. அப்போ சுத்தவெளி தான் இறைநிலை. அதனோட தன்மாற்றம் தான் இந்த ஆண், பெண்கிற ஜீவ இன வேறுபாடு. சோ இந்த 2 ஆண், பெண் இதுல எல்லாத்துலயுமே பிறவி தொடர் இருக்கு. இது வித்தின் மூலமா ஒரு பிறவி வந்துச்சு அப்படின்னா, அததான் பின்பிறவி அப்படிங்கிறோம். அப்போ கர்ம வினைகளோட கூடிய காந்த களம். இந்த ஆண், பெண் உயிருள்ள ஜீவன்கள்ல கர்ம வினைகளோட கூடிய காந்த களம். அததான் உயிர்ன்னு சொல்றாங்க. அந்த உயிர் உடலை விட்டு வெளியேறும் பொழுது என்ன நடக்கும்? அந்த உயிர் வினைப்பதிவுகளோட சுத்திட்டு இருக்கும். அப்போ அந்த உயிர் என்ன பண்ணும்? அதோடு ஒத்த அலை இயக்கமுடைய வாழக்கூடிய உடல் ஏதாவது கிடைச்சுச்சுன்னா, அத கூட அந்த உடல் கூட இணைந்துகிட்டு அதோட பதிவுகள கழிக்கும். இதுதான் உங்களோட வாழ்க்கையில நடக்குது. இப்படிதான் மறுபிறவி நடக்குது. அப்படிங்கிறது இந்த அ உயிரினம் தோற்றத்த பத்தி ஒரு சிம்பிளா நமக்கு அழகா குடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சா தான் நாம என்ன பண்ணணும் நம்மள உயர்த்திக்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா நம்மளால செய்ய முடியும் அந்த விஷயத்த. அப்போ எத வற்றாயிருப்புன்னு அருட்தந்தை சொன்னாங்களோ, அதுதான் சுத்தவெளி. எத பேராற்றல்ன்னு சொல்றாங்களோ, அதுவும் சுத்தவெளி தான். எத காலம்னு சொல்றாங்களோ, அதுவும் சுத்தவெளி தான். எத பேரறிவுன்னு சொல்றாங்களோ, அதுவும் சுத்தவெளி தான். சோ இந்த சுத்தவெளி அதோட செயல்பாட்டு தன்மைக்கு ஏற்ப வித்தியாசப்படுத்துவதற்காக இந்த 4 பெயர்லன்னு சொல்றாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப சுத்தவெளி தான் இருப்பு. அதனோட இயக்க நிலை தான் இந்த பேரறிவு. அந்த பேரறிவு தான் ஜீவன்கள்ல, உயிருள்ள பொருட்கள்ல சிற்றறிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இறைநிலை தான் தன்மாற்றம் அடைந்து அனைத்து தோற்றங்களா வந்திருக்கு. நீங்களும் அப்படிதான் வந்திருக்கீங்க. நானும் அப்படித்தான் வந்திருக்கேன். இத அறிந்து, தெளிந்து ஆத்ம அனுபவமா மாத்திக்கணும். இததான் இறையுணர்வு, இறை அனுபூதி அப்படிங்கிறாங்க. அப்ப இறைநிலை தான் நானா வந்திருக்கேன். அந்த இறைநிலையோட அறிவு தான் என்கிட்ட இருக்கு. அத என்கிட்ட நான் முழுமையா அந்த இறைநிலையோட அறிவு புரிந்து முழுமை பெறும்பொழுது, நான் சித்தி அடைகிறேன். அப்படிங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட ஜர்னியோட அல்டிமேட் எய்மா இருக்கு. ஆனா, அந்த இறைநிலை தான் முழுமையான அறிவா என்கிட்ட இருக்கு. நான் அப்படிதான் வந்திருக்கேன். இறைநிலை எனக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறத நாம அறியணும் இல்லையா? அந்த அறிவுல ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அடுத்து வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க, அதுக்கு நீங்க உங்களையே எடை போட்டு பார்க்கணும். உங்களோட சரி எது, தவறு எது அப்படிங்கிறத நீங்க நேர்மையான மனதோடு ஒரு நடுத்தரமா நின்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்கள பத்தி நீங்க குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மிலிருந்து எட்டி நின்று நம்மையே எடை போட்டு பார்க்கின்ற அந்த பக்குவம் நமக்கு இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா அ யோசிக்க வேண்டிய விஷயம் அது. அந்த பக்குவத்த நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அருட்தந்தை கொடுத்த மிகப்பெரிய வரம் தான், மிகப்பெரிய புதையல் தான் தவம். அப்போ நம்மிலிருந்து எட்டி நின்று நம்மையே எடை போட்டு பார்க்கின்ற அந்த பக்குவத்த எது தரும்னா, அந்த தவம் தரும். தவம்ங்கிறது தனக்குள் இறங்குவது தான் தவம். இப்போ தன்னை தனக்கு அறிமுகப்படுத்துது. நமக்கே அறிமுகப்படுத்துவது அகத்தாய்வு. இந்த தவத்தையும், அகத்தாய்வும் நம்ம மிகச்சரியா செய்யும்பொழுது, நமக்குள்ள நிகழக்கூடிய அந்த மாற்றங்கள், இறைநிலை தான் அறிவா நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிய வைக்கும்.
இப்போ கத்திய தீட்டுவதுதான் தவம். ஆனா, அந்த தீட்டிய கத்திய எங்க, எப்போ உபயோகிக்கணும் அப்படிங்கிற அந்த நாலேட்ஜ் தான் அகத்தாய்வு. இப்ப தவம், அகத்தாய்வு ஏன் செய்யணும்? இதெல்லாம் செய்யாமயே நான் எனக்குள்ள இறை அ அ அறிவு இருக்குங்கிறத நான் ஒத்துக்க முடியாதா? அப்படின்னா, எல்லாருக்குமே இந்த இயற்கை உணவானது இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த எல்லா ஜீவராசிகளுமே இயல்பாக இயற்கை உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, அதோட தாய்கிட்ட பால எப்படி உறிஞ்சு குடுக்கணும்னு யாருமே நம்ம சொல்லி தர்றது கிடையாது. ஆனா, அதுக்கு அந்த அறிவு இயல்பாவே பிறப்பிலே இருக்கு. மீன் குஞ்சு பிறந்தா அடுத்த கணமே அது நீந்துது. இது எல்லாமே இயல்பா வருது. அததான் அருட்தந்தை இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்றாங்க. இன்ஸ்டிங்க்ட் இயல்பா உள்ள ஊக்கம் அப்படின்னு அது உள்ளார சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கு இல்லையா? இதுக்கு மேல தான் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அறிவு கூர்மை உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அறிவு கூர்மை உருவாகுதுன்னா, இப்போ ஒரு பொருள தொட்டா இது சுடும். இப்போ ஒரு இடத்துல நம்ம கீழ இந்த இடத்துல விழுந்துருவோம். அப்ப விழாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுப்போம் இல்லையா? இதுதான் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஒவ்வொரு அனுபவத்தை கொண்டும் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சி தான் இன்டெலிஜென்ட். இப்ப ஆதி மனிதன் பார்த்தீங்கன்னா, குகையில வாழ்ந்தாரு. இல்லையா? குகைகள்ல வாழ்ந்தாங்க. ஆனா, இப்ப நம்ம காலகட்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றாங்க? விண்வெளியில வீடு கட்டலாமா? அங்க வாழலாமா? அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அந்த முயற்சி இருக்கு. அப்போ இந்த முயற்சிய தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அருட்தந்தை. இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு தான் அறிவு, நாலேட்ஜ் வந்தது அப்படிங்கிறாங்க. இப்போ அறிவு, நாலேட்ஜ் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய அனுபவத்த மாத்திரம் வச்சுக்கொண்டு வாழாம, தன்னுடைய அறிவ மட்டும், தன்னுடைய அனுபவத்த மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா, அதுக்கு பேரு இன்டெலிஜென்ட். ஆனா, அறிவுங்கிறது தன்னுடைய அனுபவத்த மாத்திரம் வச்சுக்கிட்டு வாழாம, அதற்கு மேல பலருடைய அனுபவத்தையும் தன்னுடைய வாழ்வுல எடுத்துக்கிட்டு, விரிந்த ஒரு நிலையோடு நம்மளுடைய சிற்றறிவ அந்த பேரறிவோட இணைத்துக் கொள்கிற போது, ஒரு விஷயம் வருது இல்லையா? அதுதான் அறிவு, நாலேட்ஜ் அப்படிங்கிறாங்க அருட்தந்தை. இதுதான் கலெக்டிவ் நாலேட்ஜ் அப்படிங்கிறாங்க. இந்த கலெக்டிவ் நாலேட்ஜ் வந்த அப்புறம் தான், ஒவ்வொரு பொருளையும் ஊடுருவி நோக்கும் வகையில தன்னை உற்று நோக்கி பார்க்கும்போது தான், இந்த கலெக்டிவ் நாலேட்ஜ் வருது இல்லையா? இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோமா, ஒவ்வொரு பொருளையும் ஊடுருவ அது ஏன் அப்படி நடக்குது? இது ஏன் இப்படி நடக்குது? நமக்குள்ள ஏன் இப்படி ஒரு மாற்றம் வருது? ஏன் நமக்குள்ள அடிக்கடி ஒரு குரல் கேட்குது. இது செய்யி, இது செய்யாத, இது தப்பு, இது சரி அப்படின்னு நமக்குள்ள ஒரு குரல் கேட்குது இல்லையா? இதெல்லாம் வருமாமா. இதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன் சொல்றாங்க. இன்ட்யூஷன் உள்ளுணர்வு. அப்போ இன்ஸ்டிங்க்ட் இன்டெலிஜென்ஸா மாறுது. இன்டெலிஜென்ஸ் நாலேட்ஜ் அறிவா மாறுது. அந்த அறிவு ஒவ்வொன்னத்தையும் அந்த அறிவ வச்சு நம்ம ஒவ்வொன்னத்தையும் யோசிக்கும் பொழுது, அகத்தாய்வு பண்ணும்பொழுது, நமக்குள்ள இன்ட்யூஷன் வருது. உள்ளுணர்வு. சோ இந்த உள்ளுணர்வுல தான் எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறாங்க அருட்தந்தை. சோ இதிலிருந்து இந்த இன்ட்யூஷன் இருக்கு இல்லையா? இந்த இன்ட்யூஷன் உண்டானதுக்கு அப்புறம், அதிலிருந்து எல்லாம் அல்ல இறையருள் சிறுக சிறுக உயர்த்து, அவனுக்கு வேண்டியதெல்லாம் உள்ளுணர்வு மூலமா குடுக்குமாம். சோ, நம்ப இன்ட்யூஷன் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, உள்ளுணர்வு மூலமா நமக்கு தேவையானது இந்த பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இன்ட்யூஷன் தான் இறைநிலையின் குரல் அப்படிங்கிறது நமக்கு எப்ப புரிய ஆரம்பிக்குதோ, அப்போதுதான் நம்முடைய அறிவு தெளிய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது புரியும். இப்ப எல்லாருக்குள்ளயும் இந்த இன்ட்யூஷன் இருக்கு. ஆனா, ஏன் அது செயல்படல? நெறைய பேர் இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய தவறுகள் நடக்குது. கண்ணும் காணாம நம்ம போயிட்டுருக்கோம். நானும் அங்கேருந்து சுத்தவெளியிலேருந்து தான் வந்திருக்கேன். இறைநிலையிலேருந்து தான் வந்திருக்கேன். இறைநிலை எங்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றோம். இன்ட்யூஷனா. மத்தவங்கள்ட்ட தவறு செய்யறகிட்டயும் அந்த இன்ட்யூஷன் இருக்கு. ஆனா, அவருக்கு ஏன் அந்த இன்ட்யூஷன் வழிகாட்டல? "நீ செய்யறது தப்பு. நீ செய்யறது இப்படி செய்யாதன்னு" ஏன் வழிகாட்டல? அப்படின்னு நம்ம இந்த கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இது சொல்வாங்க. உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்பது நீ பேசாத போது இறைவன் பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க பேசாத போதுதான் அது அங்க நடக்குது. அந்த இன்ட்யூஷன் வருது. நீங்க வளவளன்னு நம்ம பேசிக்கிட்டே வெளியில உள்ள நிகழ்வுகள்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த நுண்மையான விளக்கம், அந்த அறிவுரை நமக்கு எப்படி தெரியும்? டமாரா அடிக்கிற சத்தம் கேட்டுட்டே இருந்தா, பக்கத்துல இருக்கிறவர் பேசுறது நமக்கு எப்படி கேட்கும்? அந்த மாதிரி தான் வெளி நிகழ்வுகள்ல நம்மளோட கவனத்த நம்ம செலுத்தும்போது, நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன்ங்கிற அந்த நாலேட்ஜ், கலெக்டிவ் நாலேட்ஜ் சொல்ற விஷயம் நமக்கு கேட்கறதில்ல. இதனால தான் அருட்தந்தை ஒரு வழி சொல்றாங்க.
ஐயுணர்வ கட்டுப்படுத்துங்க. ஐயுணர்வ முறைப்படுத்துங்க. ஐயுணர்வ திட்டமிடுங்க. ஒரு அளவுல வச்சுக்கோங்க. இந்த அளவுல ஒரு லிமிட்ல வச்சுக்கும் பொழுது தான் ஐயுணர்வுனா என்ன? என்னோட கண், மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றின் மூலமாக நான் அனுபவிக்கும் உலகியல் இன்பங்கள். இதுதான் ஐயுணர்வுன்னு சொல்றோம். இந்த ஐயுணர்வ நம்ம கட்டுப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், முறைப்படுத்தணும், திட்டமிட்டு ஒரு அளவு லிமிட் இவ்ளோ போதும். இன்னைக்கு டிவி பார்த்தது போதும். இன்னைக்கு இவ்ளோ சாப்பிட்டது போதும். அப்படின்னு ஒவ்வொன்னத்திலயும் ஒரு லிமிட் கொண்டு வரும்போது, அங்க மெய்யுணர்வு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஐயுணர்வ ஒழுங்குபடுத்துறது, முறைப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது இதெல்லாம் சாதாரண மனிதர்களால் முடியாத விஷயம். ஏன்னா நம்ம பதிவுகளால செய்யப்பட்ட ஒரு ஒரு ஆன்மா இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு முயற்சி வேணும். அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதல் தான் தவம், தற்சோதனை அப்படிங்கிறாங்க. இப்போ திருக்குறள் கூட ஒண்ணு இருக்கு. "ஐயுணர்வு எய்தி கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு." ஓகேங்க. நான் ஐம்புலன்கள தானே அடக்கணும். அடக்கிட்டேன். அதுல வெற்றியும் பெற்றிருக்கேன். என்னால இவ்ளோ லிமிட்குள்ள சாப்பிட முடியும். என்னால இவ்ளோ டிவி பார்க்க முடியும்னா, என்னால கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னால ஏந்திச்சு வர முடியும். அப்படிலாம் நம்ம நெனச்சா கூட, ஐம்புலனர்கள அடக்கி வெற்றி கண்டிருந்தால் கூட, ஆனா உண்மை நிலை, அறிவு தான் தெய்வம் அப்படிங்கிறத நம்ம கண்டுக்கல, தெளிஞ்சுக்கல, நமக்கு அந்த விஷயத்துல நமக்கு தெளிவு இல்லன்னா, இந்த ஐம்புலன்கள அடக்கியும் வேஸ்ட்ங்கிறாங்க. வேர் அ சென்ஸ் ஆஃப் ரியல் இஸ் லேக்கிங், த அதர் 5 சென்சஸ் ஆர் யூஸ்லெஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப அருட்தந்தை அதுக்கும் ஒரு ஃபார்முலா குடுக்குறாங்க. அளவு முறை வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஐயுணர்வுல நம்ம இருக்கணும், இன்பத்த அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு அளவு முறை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு லிமிட்டோட நின்னுடுவோம். அந்த அளவு முறை திரும்பவும் அந்த ஐயுணர்வு அந்த அனுபவங்கள அனுபவிக்கணும் அப்படின்னா, இன்பங்களை அனுபவிக்கணும்னா ஒரு கால இடைவெளி எடுத்துக்கோங்க. அந்த கால இடைவெளியில உங்களுக்கு ஒரு நிதானம் வரணும். நிதானம் வரும்பொழுது திரும்பவும் நம்மளோட அந்த ஐயுணர்வு மெய்யுணர்வுல இணையும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு வியாபாரம் நம்ம பண்றோம். அதுல ஒரு முதல் போடுறோம். அந்த முதல் அத்தனையும் விரயமா போயிடுச்சுன்னா, நம்மளால வியாபாரம் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஐயுணர்வு நம்ம ஐயுணர்வுல ஒழுங்கு கட்டுப்பாடு கொண்டு வந்தாலும், இறைநிலை தான் நமக்குள்ளார இருக்கு. பேரறிவா இருக்கு. அந்த அறிவு நம்மளோட இன்ட்யூஷன் தான் இறைநிலையோட குரல் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கல, நமக்கு விளங்கல அப்படின்னா, நம்ம உடம்ப அந்த ஐம்புலன்கள கட்டுப்படுத்தி ஒரு யூசும் இல்ல. இப்போ உலகுக்கு உடலெடுத்து வந்த காரணம் இறைநிலையோட மீண்டும் இணைதல் அப்படிங்கிறது தான் அருட்தந்தையோட வாக்கு வாக்கு. அவங்க அததான் சொல்றாங்க. அப்போ இந்த உடல நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனம்ங்கிறது கெட்டு போயிடும். மனம்ங்கிறது என்ன? ஜீவகாந்த எண்ண அலை. அந்த மனம் கெட்டு போச்சுன்னா, கண்டிப்பா உடலும், உயிரும் கெட்டு போயிடும். அப்போ உடல், உயிர், மனம் இந்த 3யும் நம்ம மிகச் சரியா வச்சுக்கணும்னா, அதற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த மனவளக்கலை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நமக்கு தெரியும் நம்ம உடல்ல 5 கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. அன்னமய கோஷாங்கிறது நம்ம உடல் அளவுல சாப்பிடுற விஷயங்கள், இன்பங்கள் அனுபவிக்கிறது. பிராணமய கோஷங்கிறது நம்மளோட மூச்சு. மூச்சு உள்ளார போயிட்டு வெளிய வருது இல்லையா? உயிர். மனோமய கோஷம்னா நம்மளுடைய எண்ண அலைகள், ஜீவகாந்த அலைகள் எப்படி இருக்கு? விஞ்ஞானமய கோஷம்னா நல்ல விஷயங்கள, நல்ல செயல்கள, நல்ல இன்ஃபர்மேஷன நமக்குள்ளார நல்ல கருத்துக்கள நமக்குள்ளார போட்டு வைக்கிறது. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, ஆனந்தமய கோஷா நல்லா இருக்கும். அப்படி என்னன்னா ஒரு பிளிஸ் ஸ்டேஜ். விருப்பு வெறுப்பற்ற நிலை நமக்குள்ள உருவாக்கும். அந்த நிலை வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளால எந்த தவறும் எப்பொழுதுமே செய்யவே முடியாது. ஆனா, இந்த 5 கோஷமும் சரி செய்யணும்னா, அதற்கு ஒரே ஒரு அருமருந்து மனவளக்கலை. அது தருகின்ற குண்டலினி யோகம். ஆனா, இந்த 5 கோஷாவையும் சரி செய்யறது அவ்ளோ எளிது அல்ல. நமக்கு ஸ்தூல உடல், சூக்கும உடல்ன்னு 2 இருக்கு இல்லையா? நமக்கு ஸ்தூல உடல் தான் நம்ம பார்க்குறோம். ஸ்தூல உடல்ங்கிறது நம்ம உடம்பு, நம்ம அப்பியரன்ஸ். நம்ம எப்படி இருக்கோம்? குண்டா இருக்கோமா? ஒல்லியா இருக்கோமா? இதெல்லாம் ஸ்தூல உடல். ஆனா, சூக்கும உடல்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த சூக்கும உடல்ங்கிறது இந்த காந்தக்களம். அதுல தான் இந்த சக்ராஸ்லாம் இருக்கு. இப்ப இவ்ளோ விஷயத்தையும் நான் ஏன் பண்ணணும்? தவம் நான் ஏன் கத்துக்கணும்? நல்ல விஷயங்கள நான் ஏன் கத்துக்கணும்? ஏன் கெட்ட விஷயங்கள பார்க்கறதுல என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூல உடல் இருக்கு இல்லையா? அந்த ஸ்தூல உடல்ல நீங்க கற்றுக்கொள்கிற அத்தனை விஷயங்களும் பதியுது. நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நகை, பொன், பொருள், நிலம் இதெல்லாம் அடுத்த பிறவியில வருமா என்னன்னு தெரியாது. ஆனா, நீங்க படித்துக் கொள்கிற, சேர்த்துக் கொள்கிற அந்த அறிவுங்கிறது அடுத்த பிறவிக்கும் வரும். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு.
ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. அப்போ ஒரு புறவில நாம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியானது நல்ல விஷயங்கள், நிறைய விஷயம். அந்த கல்வியானது ஒருவருக்கு 7 பிறப்புகளையும் அவன பாதுகாக்குமாம். அத்தகைய சிறப்புடையதான் அந்த அறிவு. அப்ப அந்த அறிவ எந்த எந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த நாலேட்ஜ நமக்குள்ளார நம்ம கொண்டு வரணுங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ நல்ல விஷயங்கள தேடி, 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 தேடி நமக்குள்ளார போட்டு, போட்டு, போட்டு வச்சுக்கணும். அப்போ போட்டு, போட்டு வைக்கும்பொழுது நமக்கு தேவையான நேரத்துல நம்மளோட இன்ட்யூஷன் இயற்கையான அந்த எ கடவுள்ங்கிற அந்த பேரறிவு நமக்குள்ளார இன்ட்யூஷனா உட்கார்ந்திருக்கு இல்லையா? அத நம்ம தப்பு செய்யும்போது டக்குன்னு எடுத்து காட்டும். "ஏய் இது தப்பு, இது பண்ணக்கூடாது. இது நீ சொல்லியிருக்கல்ல, முன்னாடியே நீ ஒரு நாலேட்ஜ் வச்சிருக்கல்ல, இதெல்லாம் தப்பு. நீ இதில தப்பு பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லும்பொழுது, நமக்கு ஒரு விழிப்புணர்வு அங்க வரும். ஒரு ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு சிட்டுக்குருவி ஒரு ஆலமரத்துல வாழ்ந்துட்டு இருந்ததாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரம் பத்திக்கிச்சு. காடே பத்திக்கிச்சு. காடே பத்திக்கும்போது, அந்த ஆலமரமும் எரிஞ்சுட்டே இருந்துச்சாம். அந்த சிட்டுக்குருவிக்கு புரிஞ்சுச்சு, அந்த ஆலமரத்துல இனிமே நம்ம வாழவே முடியாது அப்படின்னு. அது என்ன பண்ணுச்சாம், வேகமா ஓடி போயி, பக்கத்துல ஒரு குளம் இருந்துச்சாம். அதுல தான் உடல நெனச்சுக்கிட்டு, தன்னோட சின்ன இறகால தண்ணி அள்ளி, அள்ளி கொண்டு வந்து அந்த ஆலமரத்துல கொட்டுச்சாமாம். அதாவது எரியிற ஆலமரம். அந்த சிட்டுக்குருவிக்கு எவ்வளோ இருக்கும், அந்த கையில எவ்வளோ அந்த இறக்கையில எவ்வளோ தண்ணி எடுத்துட்டு வர முடியும். அது வந்து அந்த தண்ணீல நனைச்சு தன்னோட உடல் முழுவதும் ஈரமாக்கிக் கொண்டு, அந்த ஆலமரத்துக்கு மேல வந்து தன்னுடைய சிறகுகள அப்படி இப்படின்னு ஆட்டிட்டே இருந்துச்சாம். மத்த அந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய மத்த பறவைகள்லாம், அது வந்து வெளியேறிடுச்சு அந்த ஆலமரத்த விட்டு. ஆனா இந்த சிட்டுக்குருவி மட்டும் அந்த இடத்த விட்டு போகாம, இது நான் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய வந்து எரிச்சுக்கிட்டே இருந்துச்சாம். இத வந்து கடவுள் பார்த்துட்டே இருந்தாராம். எந்த தைரியத்துல இந்த சிட்டுக்குருவி, இந்த தண்ணிய தன்னால அந்த ஆலமரத்தையே அணைக்க முடியும் அப்படின்னு தைரியமா தண்ணிய ஊத்திட்டு இருக்கு. அது எடுத்துட்டு வர்றது 1, 2 சொட்டு தான். காடே பத்தி எரியுது. தப்பிச்சு போகாம இது ஏன் இங்க வேல பார்த்துட்டு இருக்குன்னு நெனச்சாராமா கடவுள். சரி அதுகிட்டயே போய் கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு கருட உருவம் எடுத்து வந்தாராம். வந்துட்டு அந்த சிட்டுக்குருவிட்ட கேட்டாராம். "நீ நீ ஊத்துற இந்த சொட்டு சொட்டு தண்ணியால இந்த ஆலமர தீ அணையாது. நீ ஏன் இவ்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்க? நீ வந்து இங்கேருந்து பறந்து போனேன்னா உன்னோட உயிராவது மிஞ்சும் இல்லையா?" அப்படின்னு கேட்டாராம் அந்த கடவுள். அப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சாம், "எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் செய்ற இந்த சின்ன செயலால, அ நான் ஊத்துற இந்த சொட்டு தண்ணியால அந்த ஆலமர தீ வந்து அணையாதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா, நான் இப்படி செய்யறது மூலமா கடவுளோட குட் புக் லிஸ்ட்ல நான் இருப்பேன். எல்லாரும் அந்த காட்டுத்தீய பார்த்து ஓடிட்டாங்க. ஆனா, அந்த காட்டுத்தீய அணைக்கக்கூடிய மிகச்சிறிய முயற்சிய நான் எடுத்தேங்கிறது கடவுளுக்கு தெரியும் இல்லையா? நான் அந்த அந்த குட் புக் லிஸ்ட்ல இருப்பேன் இல்லையா? அப்போ எனக்கு அடுத்த பிறவி வரும்பொழுது, கடவுள் அந்த குட் புக் லிஸ்ட்ல நான் இருக்கிறத பார்த்துட்டு என்ன வந்து ஒரு நல்ல நிலைக்கு படைப்பார் இல்லையா? அதனால என்னால முடிஞ்ச உதவிய நான் செஞ்சுட்டே இருக்கேன். என்னால எப்ப முடியாதோ, அப்போ கண்டிப்பா என்னால முடியும். நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. கடவுளுக்கு வந்து அந்த குருவிய பார்த்து அவ்ளோ அவ்ளோ ஆனந்தமாச்சாம். ஒரு சிட்டுக்குருவி தன்னால அந்த காட்டுத்தீய அணைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தும், தன்னால ஆன முயற்சி அந்த உதவிய செஞ்சுக்கிட்டே இருக்கே. ஆஹா! எப்பேர்ப்பட்ட மனம் அந்த குருவிக்கு அப்படின்னு நினைச்சாராமா. அவர நினைச்ச உடனே அவரோட மனம் வந்து உருகுச்சு. கண்கள் பனித்தன. அந்த கருடன் உருவுல இருந்த அந்த கடவுள் வந்து ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாராமா அந்த சிட்டுக்குருவி. எப்பேர்ப்பட்ட உதவி செய்யுதுன்னு. அந்த ஒரு சொட்டு கண்ணீர்ல அந்த காடே அணைஞ்சு போச்சாம். இந்த சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா? அந்த சிட்டுக்குருவி தான் நான். அந்த கருடன் ரூபத்துல இருந்த கடவுளுக்கு, கடவுள் வந்து எந்த ரூபத்திலும் இருப்பாரு. ஆனா, அந்த சிட்டுக்குருவி மாரி நம்பளால ஆன உதவிய நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது, நம்மளோட கர்மாவும் கரையுது. மட்டுமல்லாம, இந்த சமுதாயத்தோட கர்மாவும் கரையறதுக்கு நம்மளால ஆன உதவிய செய்வோம். ஒரு சில நல்ல உள்ளங்கள் செய்யும் உதவியானது, ஒரு சமுதாயத்தையே காப்பாத்தும். இப்போ சில இடங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தீய நிகழ்வுமே நிகழாது. சில இடங்கள்ல படுபயங்கரமான நிகழ்வுகள்லாம், தீய விளைவுகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த மக்களோட கர்மா அவ்வளவு வலியதா? அப்போ நல்ல இடத்துல நடக்கக்கூடிய மக்கா மக்களுடைய கர்மா அவ்வளோ வலியதான்னு பார்த்தா, அந்த நல்லது செய்யக்கூடிய, நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய, நல்ல நிகழ்வுகளை செய்யக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடமானது மிக சிறப்பா இருக்கும். அவங்களோட கர்மா மிக வலியதா இருக்கும். அப்போ நம்மளோட கர்ம குறைக்கணும்னா, நம்மளால ஆன உதவிகள செஞ்சுட்டே இருக்கணும். அருத்தந்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் 3 தான். அக்செப்டன்ஸ். நீ இப்ப என்ன பிறவியில இருக்கிறியோ, என்ன உனக்கு நடந்திருக்கோ, அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ. அவேர்னஸ். தப்பு செய்யக்கூடிய கூடாது.
சின்ன அளவுல கூட கோவம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு உன்னை நீ மெருகேத்துக்கணும். அப்ப அகத்தாய்வு பண்ணு. சர்வீஸ் டு த ஹியூமானிட்டி. உன்னால எவ்ளோ முடியுமோ, உன்னால் ஆன உதவிய திரும்ப திரும்ப மத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. அப்படி செய்யும் பொழுது, உன்னுடைய கர்மா கரைவது மட்டுமல்லாமல், உன்னை சார்ந்த சமுதாயம், நீ இருக்கக்கூடிய சமுதாயத்தோட கர்மாவும் கரையும். அப்படிங்கிறது. ஸோ இந்த இந்த இதெல்லாம் வந்து இன்ட்யூஷனா நமக்குள்ளாரே தோணும். இல்ல நான் அத ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வழிகாட்ட குருன்னு ஒருத்தவர கடவுள் கண்டிப்பா அனுப்புவாரு. அப்போ எல்லாரும் இந்த குண்டலினி யோகம், ஏன்னா நம்ம உடல் வந்து 7 சக்ரா ஆனது குண்டலினி. இதுதான் நம்மளோட உயிரோட ஆதாரமா இருக்கு. அந்த குண்டலினி மேல நம்ம தவம் செய்த கத்துக்கிட்டோம். அந்த அந்த சக்தி மேல தவம் செய்ய கத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம நினைக்கிறது, செய்யறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். இததான் அருட்தந்தை சொன்னாங்க. "உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும், செய்வதும் நித்திய கடன்." அந்த குருவி செஞ்சது அதுதான். நம்ம செய்ய வேண்டியதும் அதுதான். அப்போ நம்மளோட உடலும், மனமும் நன்றாக இருக்கணும். அதுக்கு நாமே நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி குண்டலினி தவம் கத்துக்கிறது. மத்தவங்களுக்கும் அத சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சேன்னா உன்னோட உயிர், உன்னோட ஆன்மா, உன்னோட உடல், உன்னோட மொத்த உருவம், உன்னோட பரம்பரையே நல்லா இருக்குங்கிறத நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும்பொழுது, அவங்க அத பின்பற்றும்போது கண்டிப்பா அந்த சமுதாயம் நல்லாவே இருக்கும். தெய்வ நிலை வேறு, அறிவு வேறு அல்ல என்பதுல நமக்கு தெளிவு வேணும். இதுதான் அறிவு தெளிவு. அருட்தந்தை சொல்றாங்க, ஒரு கவியில சொல்றாங்க, "ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். ஈசனே தானாக உணரா மக்கள் இயல்பறிந்து ஒத்துதவி சிறப்பாய் வாழ்வும்." அப்ப ஐயுணர்வு, புலன்கள் சார்ந்த உணர்வோடு மெய்யுணர்வு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, அதுதான் தெய்வம். அந்த இன்ட்யூஷன் தான் தெய்வம். அப்படிங்கன்னு நம்ம 2த்தையும் ஒண்ணு சேரும்பொழுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாயை அகன்று விடும். நீ வேறு, நான் வேறு அல்ல. நீயும் இறைநிலையின் பிறப்பு, பிரதிபலிப்பு. நானும், எனக்குள்ளும் இறைநிலை இருக்கிறது. அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, கண்டிப்பா நம்மாலான உதவிய மத்தவங்களுக்கு செய்வோம். நம்மாலான உபத்திரவத்த கண்டிப்பா நம்ம செய்யவே மாட்டோம். அந்த அவேர்னஸ் வந்துரும். இன்னைக்கு இறைவணக்க பாடல் பாடுனாங்க அம்மா. "எல்லாம் அல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய்." அறிவு தெளிதல் இதுதான். எல்லாமே தெய்வம் தான். எங்குமே இருக்கு. இத வந்து நீ சொல்லால மட்டும், மத்தவங்க சொல்றாங்கன்னு நம்பாத. நீயே உணர்ந்து தெளியணும். அந்த உணர்ந்து தெளியறதுக்கு, அந்த அறிவு தெளிதல் வேணுங்கிறதுக்கு, நமக்கு குண்டலினி யோகி, குண்டலினி தவம் வந்து மிக மிகச் சிறப்பான உதவி செய்யும். அடுத்து வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் குடுத்த அந்த குண்டலினி யோகம், மனவளக்கலை எனும் தவத்த, அந்த அந்த அரும்பெரும் கலையில அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, எல்லா கோஷாவையும் சரி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயல்பான தமிழ்ல புரியிற அர்த்தத்துல. அப்போ நம்ம அத கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அது மிகச் சிறப்பான ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும். "வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவு அவன்." எல்லாமே அவர் அறிவா இருக்கிறது யாரு? கடவுள் தான். "கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன்." 3 விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா? கூறுதலறம். நீ படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டிலும் சரி, நீ என்ன செயல் செய்றியோ அதுக்கு விளைவு உண்டு. அதுதான் இறைநீதி அப்படிங்கிறது. அததான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. "காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ." இருப்பு நிலை இயக்க நிலையா மாறி அணுவா மாறுச்சு. அந்த அணுவெல்லாம் சேர்ந்த உருவம் தான் நீ அப்படிங்கிறாங்க அருட்தந்தை. அப்போ "அவனை மறந்தால் நீ சிறியோன். அவன் யார்? நீ யார்? பிறிவேது." அப்போ இறைநிலையும் நீயும் பிரிவு கிடையாது. இறைநிலையிலிருந்து தான் இயக்கம் வந்தது. இயக்கத்திலிருந்து அணு வந்தது. அணுவோட கூட்டமைப்பு தான் நீ. அப்போ இறைநிலையும் நீயும் பிரிவு கிடையாது. 2 பேருமே ஒண்ணுதான். "அவனை மறந்தால் நீ சிறியன்." இத மறந்துட்டு நீ செய்யற காரியங்கள் அனைத்தும் உன்னைய சிறுமைப்படுத்தும். "அவனை அறிந்தால் நீ பெரியோன்." நீ இத மட்டும் நினைச்சுட்டு அந்த அறிவுல தெளிவா இருந்தன்னா, உன்னை ஜெயிக்க யாருமே இல்ல. நீ ஜெயிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. உனக்கு வந்து நீ யாரையும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதை நோக்கி பயணப்படுகிறியோ அந்த பாதை தெளிவா இருக்கும். பயணம் லகுவானதா இருக்கும். அப்போ அவன் நீ ஒன்றாய் அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அருமுக்தி. அறிவுல தெளிவு இருந்தா தான் நம்ம அறிவு முழுமையா அடைய முடியும். அந்த முழுமை வந்தா தான் முக்தி நமக்கு கிடைக்கும். வாய்ப்பளித்த இறைநிலைக்கும் குருவிற்கும் வணக்கங்களும் நன்றிகளும். வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா.